இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு அவ அண்ணி, ஒரு தாய் மாதிரி. என்னது தாயா? யாருக்கு தாய்? இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட வேணாண்ணா. நம்ம வீட்டு வேலைக்காரி கூட தகுதி இல்லாதவளை நீ கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இந்த வீட்டுக்கும் மருமகளாக்கிட்ட. இவ எனக்கு தாயா? ஹன்சிகா, மாம் பாத்தீங்களா? அந்த பட்டிக்காட்டுக்காரிக்காக அண்ணன் தேவையில்லாம என்னைய போட்டு அடிச்சிட்டான். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணியா? எங்க கண்ணுக்கு தெரியற இந்த கூத்தெல்லாம் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியாம போச்சா? எங்கடி கத்துக்கிட்ட இந்த பழக்கத்தெல்லாம்? வீட்ல யாரும் இல்லாததுனால உன்னோட கூத்து குமாள் எல்லாம் அதிகமாயிடுச்சு, அப்படிதானே? நீ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு ஒரு அரை மட்டும் உனக்கு பத்தாது, உடம்பு முழுக்க சூடுவேன். எல்லாரும் தப்பு செய்யறது சகஜம்தான். அதாவது சுயமா அவ தப்பான வழியில போலனாலும் மோசமான நட்பால அவ தப்பான வழியில போயிருக்கலாம்ல. நம்ம கோவப்பட்டு புரிய வைக்கிறத விட பாசமா சொன்னா அவ புரிஞ்சுப்பான்னு நான் நினைக்கிறேன். போதும் தாயே, போதும். உன் சொற்பொழிவு, உன் போதனை எல்லாமே போதும். எப்போ இல்லாம என் அண்ணன் எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சுட்டாரு. ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை திட்டாத என் அம்மாவும் அப்பாவும் உன்னால இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி கண்டபடி பேசிட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக என்னமோ உனக்குதான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பண்ற. சி, ஹன்சிகா சொன்ன எதையும் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. ஏன் சொல்றன்னா, நீ எந்த ஒரு தப்பும் செய்யல, யாரையும் மோசமா காட்டுறதுக்கும் நீ முயற்சியும் பண்ணல. இருந்தாலும் இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இது இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. அது அப்படி இல்ல மாமா. நீங்க எல்லாரும் அவளை இப்படி திட்டுவீங்கன்னு தான் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. பொறுமையா ஹன்சிகாக்கு சொல்லி புரிய வச்சா அவ அதை புரிஞ்சுப்பான்னு நினைச்ச. அதுக்குள்ளேயே நீங்க எல்லாம் வந்து ஹன்சிகா பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம்லாம் ஏற்கனவே எங்களுக்கு லேட்டா தான்மா தெரிஞ்சிருக்கு. சரி விடுமா, இப்போவாது தெரிஞ்சத. இதுக்கப்புறம் நாங்க அவளை பாத்துக்கிறோம். லக்ஷ்மி, நடந்த விஷயத்தை பத்தி நீ எதையும் யோசிக்க வேண்டாம். நீ போய் உன் வேலையை பாரு. இனி எப்பவாவது ஹன்சிகா தப்பு பண்ணிட்டான்னு தோணுச்சுன்னா அண்ணனா அவ பக்கத்துல உட்காந்து அவகிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு அவளை அடிச்சு அவ கோவத்தை இன்னும் அதிகமாக்காதீங்க. பாவம், இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ தெரியல. நீ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு லக்ஷ்மி. கோவத்துல அப்படி பண்ணிட்டேன், கூலா யோசிச்சாதான் எல்லாம் புரியுது. சரி, இனிமே நான் எப்பவும் அப்படி பண்ண மாட்டேன். மேக்சிமம் அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்ல முயற்சி பண்றேன். இருந்தாலும் நான் உங்களை இவ்ளோ கோவமா இவ்ளோ எரிச்சலோட இருந்து பார்த்ததே இல்லையேங்க. உங்களுக்கே சடனா அவ்ளோ கோவம் வந்துச்சு? லக்ஷ்மியை விட்டு நீ பிரியணும்னு நினைக்கிற எண்ணங்கள் 10 மாசத்துக்கு அப்புறமா தான் உனக்கு வரணும். அதுக்குள்ள இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் நீ எதுக்காக மித்ரா கையெழுத்து போட்ட? ஹன்சிகா, நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? கவலை மட்டும் இல்ல சித்தி, இந்த பூமியை பழக்கிற அளவுக்கு கோவம் வருது அந்த லக்ஷ்மி மேல. அந்த லக்ஷ்மியால எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தினாங்க. உன் கவலை எனக்கு புரியுது ஹன்சிகா, பட் டோன்ட் வரி.
ஒரு 4 நாள் போச்சுன்னா எல்லாரும் இந்த விஷயத்தை மறந்துடுவாங்க. ஓகே? ஹன்சிகா, உன் அண்ணன் அடிச்சிட்டாருன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? உன்னோட அண்ணன் உன்னை அடிக்கிற அளவுக்கு போவாருன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? உன்ன மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? கண்ணு முன்னாடி கதை பேசுவாங்க, பின்னாடி போய் குழி தோண்டுவாங்க. இப்போ நான் என்ன பண்ண ஹன்சிகா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். மாதிரி உன்னோட அண்ணன் தூய்மையான வைரம் ஹன்சிகா. அந்த வைரத்துக்கும் இந்த கலர் கல்லுக்கும் அந்த கடவுள் எதுக்கு முடிச்சு போட்டார்னு எனக்கும் தெரியாது. அந்த கடவுள் போட்ட முடிச்சுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும். அந்த கடவுள் என்னை இந்த வீட்டு மருமகளா ஆக்குனதுக்கு இந்த குடும்ப கௌரவத்தை நான் காப்பாத்தி ஆகணும். அந்த வரிசை இல்ல, சில நேரங்கள்ல உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நிகழ்வுகள் நடக்கலாம். அதெல்லாம் தற்காலிகமானதுதான். நான் எதுவும் வேணும்னு பண்றதில்ல. போது நிறுத்திக்க லக்ஷ்மி, ரொம்ப பேசுற. ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், அதுக்குள்ள பெரிய மலைய கட்டிடுற. ஹன்சிகா எல்லாம் மீறி நடந்துகிட்டதுனாலதான் அண்ணன் ஹன்சிகாவை அடிக்க வேண்டியதா போச்சு. இங்க தப்பு பண்ணதே ஹன்சிகா தான். எதுக்கு நீ தேவையில்லாம லக்ஷ்மி நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணா சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஹன்சிகா மட்டும் கரெக்டா இருந்திருந்தானா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. ஆனா நீ ஹன்சிகாவை திட்டாம அண்ணிய எதுக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுற? பாத்தியா, இது வரைக்கும் என் முன்னாடி சத்தமா பேசுனது கூட கிடையாது. இப்போ என்னடான்னா இந்த லக்ஷ்மி வந்ததுக்கு அப்புறம் என் முன்னாடி இவ்ளோ சத்தம் போட்டு பேசுறீங்க, அப்படித்தானே? இந்த விஷயத்த இதோட விட்டுரு விவேக். பாத்தியா மாம், அது அண்ணியோட குணம். அவங்க நம்ம எல்லார பத்தியும் யோசிக்கிறாங்க, எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்னிக்கிட்ட நீங்களும் அதை கத்துக்கிட்டா உங்களுக்கும் நல்லது. ஹன்சிகா, இவங்க எல்லாரும் அந்த பட்டிக்காட்டு பேட்ச். அதனாலதான் எல்லாரும் அவ்வளவு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த லக்ஷ்மிய பழி வாங்கறதுக்கான வாய்ப்பு சீக்கிரமாவே நமக்கு கிடைக்கும். அப்போ அப்போ அவளை ஒரு வழி பண்ணலாம்.